ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையரால் பொறுப்பேற்றிருக்கிறேன். சென்னை மாநகரம் எனக்கு புதிதில்லை. இங்கே எல்லா பணியிலையும் பணிபுரிந்திருக்கிறேன். டிசி அண்ணா நகரா, டிசி மவுண்டா, ஜேசி டிராஃபிக், ஜேசி சவுத்து, அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக், அடிஷ்னல் நார்த். ஸோ சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை. சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இந்த ரவுடியஸத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு, கனேவன்ஸு, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக இருக்கும். இப்போ நீங்கள் கேளுங்க சார். இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட். இந்த போஸ்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டுருந்தாலும் இந்த போஸ்ட் வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒரு ஆசையாக இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட் பர்சன் ஹூ ஆர் சிட்டிங் இன் தி கமிஷனர் சிட்டி போலீஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் நிறைய பதவிகள் இருக்குது. இது ஒரு முக்கியமான பதவி. எவ்ரிபடி தே திங்க் தட் திஸ் இஸ் தி ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட் பிகாஸ் சிட்டி போலீஸ் கமிஷனர். அதான் சொல்லிட்டாங்க, சிட்டியில் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு கூடுதல் பொறுப்பு. அதான் சொல்லணும். இப்போ whatever it is, roles and responsibilities are same to you. But என்னன்னா எல்என்ஓ கம்ப்ளீட்லி ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போசிஷன் தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. இல்லை, இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? வாட் ஆர் யுவர் ஸ்டெப்ஸ்? இல்லை, இஃப் யூ வாண்ட் மீ டு பி ஸ்பெசிஃபிக்னா, அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறது? பேசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா? எப்பயுமே இது காலங்காலமாக குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும், அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ அதிகமாகிருச்சு, முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும். அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்போ 2022, 2023 கொலைகள் கம்மியாக தான் நடந்தது. அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை. அதை பண்ணுவோம். பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இன்டெலிஜென்ஸ் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் காவல்துறை சரியான நடவடிக்கை. அது எனக்கு தெரியல, அதை நான் செக் பண்ணணும். நான் இப்போ தானே கமிஷனர் பொறுப்பேற்று இருக்கிறேன், பார்க்குறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காத அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கணும். எடுப்போம், அதையும் எடுப்போம். அதான் முதல்ல சொல்லிட்டேன். முதல்ல ஆரம்பிக்கும் போதே உங்கள்ட்ட சொன்ன நான் என்னது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுலையும் சரி, குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் முன்னுரிமை பண்ணுவாங்க. என்டையர்லி ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது ஒரு அச்சீவ்மெண்ட் சொன்னீங்க. சில ஸ்டேஷன்ஸ் மென் பவர் கம்மியா இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அது அதை களையக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். நீங்க ஆல்ரெடி நார்த் அடிஷனல் கமிஷனர் இருக்கும்போது ஒரு கேங்ஸ்டர் டீம் ஒன்று வச்சிருந்தீங்க. இப்போ அந்த கேங்ஸ்டர் டீம் பார்க்குறேன், செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு எதெல்லாம் ரிவைவ் பண்ணுமோ பண்ணுவோம். இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த போதைப் பொருள் புழக்கம் அதிகரிச்சு தடுக்கிறது ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஆவடியில் இருந்தீங்க. தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ரெகுலர் போலீசிங், ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும். போலீஸ் அதிகாரிகளும் சரி, காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸுமாங்க. அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும். அதை பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணுவோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. இப்போதான் நான் பொறுப்பு ஏற்றிருக்கிறதுனால இதுக்கு மேலே தான் இதை சொன்னேன். அப்போ நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் தெரியுது. நல்லா 3 டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன், 4வது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும், அடுத்து குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிகளை ஒடுக்கணும், ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? இதுதான் ப்ரியாரிட்டி. போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய. நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்கிறேன். போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையும் சரி செய்வோம். அப்போ
என்கவுண்டர்ன்றதெல்லாம் அப்படி ஒரு இதே கிடையாது. ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிடுவோம். சரியா? ஓகே. ரைட்டுங்க. அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிற அரசுக்கு கண்டிப்பா, அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம், ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணுவோம்.